அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்ல இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் 12679 கோயம்புத்தூர் இன்டர்சிட்டில டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட்டுக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 11 போட்டிருக்காங்க. வாங்க பிளாட்ஃபார்முக்கு போகலாம். நம்ம கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு இப்போ வந்துகிட்டு இருக்குங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 11க்கு தான் வருது. ரேக் உள்ளே வரும்போது காமிக்கிறேன். கோவை இன்டர்சிட்டியோடைய ஏசி சேர் கார் கோச்சுங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து கோவை வரைக்கும் போகிறதுக்கு 685 ருபீஸ் உங்களுக்கு சார்ஜ் ஆகுது. நல்லா கூலிங்காக இருக்குங்க வண்டி, சூப்பர். இன்டர்சிட்டியோடைய ரிசர்வ்டு செகண்ட் சிட்டி கோச்சுங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு 190 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுது. இன்னொரு டைப் கோச்சும் இருக்குது, அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இன்டர்சிட்டியில் ரிசர்வ்டு செகண்ட் சிட்டிங்கில் இது போல் பஸ் டைப் சீட்டு கொண்ட கோச்சும் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு புக்கிங்கில் எப்படி வேணால் கிடைக்கலாங்க. இதுக்கும் சேம் ஃபேர் தாங்க. கோயம்புத்தூர் இன்டர்சிட்டியில் நம்மளுக்கு ஹாட் பஃபட் கார், பேண்ட்ரி காரும் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ சாப்பாட்டுக்கு ஸ்நாக்ஸுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கோயம்புத்தூர் இன்டர்சிட்டியோடைய அண்டர்சர்வ் கோச்சுங்க. உள்ளே வந்து செம ஜாமாக இருக்குது, உள்ளே போகவே முடியலங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகிறதுக்கு 175 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. உள்ள செம்ம க்ரௌடு இங்கேயே. இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸை கோயம்புத்தூர் வரைக்கும் ஹால் பண்ண போகிற லோகோ ஈரோடு ஷெட்டோடைய WAP7ங்க. இன்டர்சிட்டியோடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 494 கிலோமீட்டருங்க. மொத்தம் 7 hours 45 minutesல கோயம்புத்தூர் போய் சேருது. மொத்தம் 11 ஹால்ஸ் இருக்குங்க. இந்த ட்ரெயினுடைய மேக்ஸிமம் பர்மிசபிள் ஸ்பீடு 130 km/hங்க. இந்த கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி ஒரு டெய்லி ட்ரெயினுங்க. இந்த ட்ரெயினை சென்னை சென்ட்ரல்லேருந்து ஆஃப்டர்நூன் 2:35 PM எடுப்பாங்க. நைட்டு 10:20 PM கோயம்புத்தூர் போய் சேருங்க. நாம் இன்றைக்கி D9ல் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம சீட்டுங்க. சீட்டில் கீழே ஒரு ஃபுட் ரெஸ்ட், மேலே ஒரு சாப்பிட்றதுக்கு உண்டான டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கமாக ஆப்போசிட்டில் எமர்ஜென்சி விண்டோ கிடச்சிருக்குங்க.
68 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம அரக்கோணம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் ஏஜேஜே. இங்கே நம்ம வண்டி 10 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. அரக்கோணத்தில் நிறைய கூட்டம் இந்த வண்டிக்கு ஏறுதுங்க. இந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டோடைய 2 முக்கியமான ஊருக்கு இடையில ஓடுங்க. அப்படி இல்லைன்னா 2 ஸ்டேட்டோடைய கேபிட்டலுக்கு இடையில ஓடும். இந்த ட்ரெயினுக்கு ஷார்ட் டிஸ்டன்ஸில் நிறைய ஆவரேஜ் ஸ்பீடு வச்சுருக்கோங்க. அதே போல் ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க இந்த ட்ரெயினுக்கு. இந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ரவுண்ட் ட்ரிப் அடிக்குங்க. அதாவது இந்த ட்ரெயின் காலையில் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பியிருக்கும். இப்போ சென்ட்ரல் வந்து கோயம்புத்தூர் போயிடும். இதே போல தான் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் எல்லாமே ஒரே நாள் சேர்ந்துருவாங்க. ஒன் 29 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம காட்பாடி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் கேபிடி. இங்கே நம்ம வண்டி 10 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. காட்பாடியில் அண்டர்சவுக்கு நிறைய பேர் ஏறுறாங்க. இந்த ட்ரெயினுடைய கோச் கம்போசிஷன் சொல்லிடுறாங்க. இந்த ட்ரெயினில் 1 SLRD, 1 LPR, 1 பேண்ட்ரி கார், 4 ஜென்ரல், 13 செகண்ட் சிட்டிங், 2 ஏசி சேர் கார் இருக்குங்க. இதுதான் இந்த ட்ரெயினுடைய டோட்டல் கோச் கம்போசிஷன்.
இங்கே நிவேதிக்க 181 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஆம்பூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் ஏபி. இங்கே நம்ம வண்டி 17 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏறுறதுக்கு பெருசாக ஆள் கிடையாதுங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரே ஒரு ரேக் தான் யூஸ் பண்ணும். அதே போல் இது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வண்டிங்க. இந்த ட்ரெயினில் நம்ம ஸ்பீடாகவும் ட்ராவல் பண்ணலாம். இதுதான் இந்த ட்ரெயினுடைய மோட்டிவேஷனாக இருக்குங்க. நடைமேலும் ஒன்று இன்னும் சற்று நேரத்தில் 214 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஜோலார்பேட்டை ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் JTJ. இங்கே நம்ம வண்டி 10 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஜோலார்பேட்டையில் செம்ம கூட்டம் இறங்குதுங்க. அதே போல் ஏறுறாங்க, நிறைய புக்கிங்ஸ் இருக்குங்க. இந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸை 1 ஜூலை 1997 இன்னாகரல் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 28 இயர்ஸ் இதோடைய சர்வீஸை கம்ப்ளீட் பண்ண போகுதுங்க. அதாவது 10,164 நாளாக நான் ட்ராவல் பண்ணுற இந்த டேட் வரைக்கும் இந்த ட்ரெயின் ரன் ஆகிட்டு இருக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்சிட்டியில் ரிவர்ஸ் டைரக்ஷனில் சீட்டு கிடச்சிருச்சுங்க. அதை விட ஒரு பிளாகருக்கு பெரிய கஷ்டம் எதுவுமே இருக்க முடியாதுங்க. அதுவும் விண்டோ சீட்டு தான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ எல்லாமே ரிவர்ஸ் ஷாட்டாக காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இன்டர்சிட்டி கொஞ்சம் கூட இடமே இல்லைங்க. ஃபுல்லாகவே எல்லா இடமும் ஃபுல்லாகிடுச்சு. அதே போல் கேங் பாத்தில் நிற்கிற கூட்டமும் இருக்குங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. கதுவாண்டெல்லாம் ஏறி நின்று அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. $244 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம சாமல்பட்டி ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் SLY. இங்கே நம்ம வண்டி 16 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே அண்டர்சவுக்கு நிறைய கூட்டம் ஏறுது. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க.
இந்த சாமல்பட்டி கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்குள்ள இருக்குங்க. இங்க இருந்து 8 கிலோமீட்டர்ல தான் ஊத்தங்கரை இருக்கு. ஊத்தங்கரை மக்கள் இந்த ட்ரெயினை டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. டூ 68 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம மொரப்பூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு MAP. இங்கே நம்ம வண்டி 20 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. தருமபுரி மாவட்டத்துடைய 2வது மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷன் இந்த மொரப்பூர். இங்கேருந்து 28 கிலோமீட்டரில் தான் தருமபுரி இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் இறங்குறாங்க இங்கேருந்து பஸ் மாறி போகிறதுக்காக. நம்ம ட்ரெயினுக்கு சிக்னல் போட்டே இருக்குங்க. பாருங்க எவ்வளவு கூட்டம் மொரப்பூர்லேருந்து இறங்கி வருதுன்னு. இந்த ரூட்ல கோயம்புத்தூர் சதாப்தி ரன் ஆகாதப்போ இந்த ட்ரெயின் தாங்க இந்த ரூட் மக்களுக்கு நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கு. இந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் உடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு இருக்குங்க. கம்மியான ரேஞ்ச் என்னன்னு நான் போக போக உங்களுக்கு சொல்றேன். டூ 91 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பொம்மிடி ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் BQI. இங்கே நம்ம வண்டி 20 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நிறைய பேர் நம்ம ட்ரெயின்லேருந்து இறங்குறாங்க. ஆனால் ஏறத்துக்கு பெருசாக கூட்டம் கிடையாதுங்க. நிறைய பேர் நம்ம ட்ரெயினில் ஈரோட்டுக்கு போயிட்டு இருக்காங்க.
நம்ம இன்டர்சிட்டிக்கு 23 டிசம்பர் 2019 எல்ஹெச் பிரேக்ஸ் கொடுத்தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கூட்டம் வந்து நிறைய பேர் ஏறுறாங்க இந்த வண்டியில். ஐசிஎஃப்பாக இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனால் இதுக்கே இவங்களுக்கு இடம் பத்தலை, அவ்வளோ ஒரு ஜனமாக போயிட்டுருக்கு வண்டி. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சேலம் ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் SA. இங்க நம்ம வண்டி 25 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 3 மினிட்ஸ் ஆல்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த ட்ரெயின்ல போகும்போது பசி எடுத்ததுன்னா சேலத்துல வாங்கிக்கோங்க. எல்லாருமே இங்கேயே விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களுக்கு பசி எடுத்துனா வாங்கி சாப்பிடுங்க. இன்டர்சிட்டில இருந்து எவ்வளவு கூட்டம் இறங்கி வருது பாருங்க சேலத்துல. அவ்வளவுதாங்க, இவ்வளவு நேரம் ரஷ்யா வந்த ட்ரெயின் இங்க சேலத்துல காலி ஆகுது. நம்ம இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் 1 ஜூலை 1992ல இண்டோர்ல இருந்து நியூ டெல்லி வரைக்கும் இனாகரல் பண்ணியிருக்காங்க. அதே போல நம்ம இன்டர்சிட்டி தான் 2வது இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். அதுவும் டே டைம்ல ரன் பண்ண முதல் இன்டர்சிட்டி இந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் தாங்க. இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸுக்கு 1000 கிலோமீட்டர் தான் ரேஞ்ச் அப்படின்னு கிடையாதுங்க. நம்ம சென்னையில இருந்து திருப்பதி போகுது இல்லையா, திருப்பதி எக்ஸ்பிரஸ், சப்தகிரி எக்ஸ்பிரஸ், அதுக்கெல்லாம் 300 கிலோமீட்டர் ரேஞ்சிலேயே இன்டர்சிட்டியா ஓடுது. ஆனா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அதுவும் இன்டர்சிட்டி கேட்டகரிக்குள்ளதான் வரும். இன்னைக்கு நீங்க பாக்குற இந்த vlog பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. உள்ள அவ்வளோ ஒரு ஜனமா இருக்கு. சீட்டும் நம்மளுக்கு எதுவுமே ஒத்துழைக்கலைங்க இன்னைக்கு. ஆல் தி பெஸ்ட். நாங்கள் வந்துடுவோம். நாங்கள் வந்தால் மட்டும் நாளைக்கு 394 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஈரோடை ரீச் பண்ணியிருக்கோங்க. ஈரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இதோடைய ஸ்டேஷன் கோட் ED. இங்க நம்ம வண்டி 25 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 5 மினிட்ஸ் ஆல்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான், இன்டர்சிட்டி இதுக்கு மேல காலியா தான் போக போகுது. ஏன்னா நிறைய பேர் இங்க இருந்து இறங்குறாங்க.
பாருங்க கூட்டத்தை எவ்வளோ பேர் இறங்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளவுதாங்க, இதுக்கப்புறமா உள்ள ஃபுல்லா ஃப்ரீ தான். சேலத்துல இருந்தே கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு. இன்னும் ஈரோட்டில் நிறைய பேர் இறங்கிட்டாங்க. நம்ம இந்தியாவில் மொத்தமாக 213 இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ஓடிக்கிட்டு இருக்குங்க. அதில் 77 ட்ரெயினுக்கு நேம்டு இன்டர்சிட்டி, அதாவது பேர் வச்ச இன்டர்சிட்டியாக இருக்குங்க. 136 ட்ரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னேம்டு இன்டர்சிட்டியாக இருக்குது. அதில் இந்த இன்டர்சிட்டியும் ஒன்றுங்க. நம்ம சென்னையிலேருந்து ரன் ஆகுது இல்லையா, பல்லவன், வைகை, கோவை எக்ஸ்பிரஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேம்டு இன்டர்சிட்டி கேட்டகரிக்குள்ளே வருங்க. அதே போல் நம்ம சென்னையிலேருந்து 9 செட் ஆஃப் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரன் ஆகிட்டு இருக்குங்க. ஈரோடு தாண்டின பிறகு நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் எல்லாம் வேக்கண்ட் ஆகிடுச்சு. நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க. இப்போது இவ்வளோ நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணவங்க. Your attention please. Train number 12679 Dr. 444 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருப்பூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு TUP. இங்கே நம்ம வண்டி 25 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயினுக்கு எந்த ரேட் ஷேரிங்கும் கிடையாதுங்க. அதனால தான் ரேட் ஷேரிங் பற்றி எங்கேயுமே சொல்லாமல் வந்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான், திருப்பூரில் பார்த்துக்குங்க எவ்வளோ கூட்டம் இறங்குதுன்னு. நம்ம இன்டர்சிட்டியில் இருக்கிற பேண்ட்ரி கார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே சர்வீஸ் பண்ணுறாங்க. உள்ளே வந்து ஃப்ரூட் சாலட் இருக்குது, அதே போல் சமோசா, ஸ்நாக்ஸு, பிஸ்கெட்டு எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க. அதே போல் பிரெட் ஆம்லெட்டு இது மாதிரி நிறையா இருக்குங்க. நான் வந்து எதுவுமே வாங்கி சாப்பிடல, ஆனால் உள்ள பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க. அவங்கள்ட்ட கேட்டால் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லி சொன்னாங்க. ஸோ நீங்களும் இந்த ட்ரெயினில் வரும்போது பேண்ட்ரியில் எதாவது வாங்கி சாப்பிடுங்க. கோயம்புத்தூருக்கு மக்கள் போகிறாங்களோ இல்லையோ, திருப்பூர், ஈரோடு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு செம்ம புக்கிங்ஸ் இருக்குங்க. இறங்குற கூட்டத்தை பார்த்தாலே தெரியும்.
491 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம கோயம்புத்தூர் நார்த் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் CBF. இங்கே நம்ம வண்டி 34 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு ஜஸ்ட் 1 மினிட் தான் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. இப்போது கோயம்புத்தூர் நகர மக்கள் இங்கேயே இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு இந்த செக்ஷனில் தாங்க கொஞ்சம் கிராசிங் மாட்டுச்சு. ஜோலார்பேட்டை செக்ஷனில் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டேன். கொஞ்சம் பரவாயில்லைங்க. இப்போது நிறைய மாட்டுச்சு. கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்க. ஸ்டார்ட் 494 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊருடைய ஸ்டேஷன் கோட் CBE. இங்கே நம்ம வண்டி ஃபைனலாக ஆன் டைமில் உள்ளே வந்து சேர்ந்துருக்குங்க. மற்ற எல்லா இடத்துலையும் டிலேயில் வந்த வண்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோயம்புத்தூர் நார்த்துலேருந்து கோயம்புத்தூர் வரத்துக்கு ஸ்லாக் டைம் வருது. ஸோ நம்ம ட்ரெயின் ஆன் டைமில் உள்ளே வந்து சேர்ந்துருக்குங்க. இந்த ட்ரெயினில் என்னுடைய டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப மோசமாக இல்லைங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப மோஸ்ட் டிமாண்டான ட்ரெயினுங்க. இவ்வளோ செகண்ட் சிட்டிங் இருந்தும் ஜென்ரலில் இடம் இல்லாமல் இங்கே ஏறி வந்து நிற்கிறாங்க. ஸோ இந்த ட்ரெயினில் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஜென்ரல் கோச், இன்னும் ஒரே ஒரு ஜென்ரல் கோச் கூட ஆட் பண்ணலாம். ஆனால் 22 கோச்சஸோட இந்த ட்ரெயின் ரன் ஆகுது. இதுக்கு மேலே எங்கே பெட்டி ஆட் பண்ணுறது சொல்லுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு டாப் கிளாஸ் வண்டிங்க. இந்த வண்டி தமிழ்நாட்டுடைய மேற்கு மாவட்டத்தில் இருக்கிற ரொம்ப முக்கியமான நகரத்தை கனெக்ட் பண்ணுறதுனால அத்தனை பேரும் இந்த ட்ரெயினை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த ட்ரெயினில் வரும்போது உள்ள சீட்டில் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு யாரும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. ஆனால் போயிட்டு எழுந்து வரத்துக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. மற்றபடி ட்ரெயினில் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்மளுக்கு இன்றைக்கி கிராசிங் இருக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த ஜோலார்பேட்டை செக்ஷனில். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லைங்க. பரவாயில்ல. இதோட இந்த பிளாக் எண்டுக்கு வருதுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமாவே நம்ம அடுத்து ஒரு சூப்பரான பிளாக்ல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.